சகாயத்தை சிஎம் ஆக்கிட்டா தலைவர் பதவிக்கு ஆசைப்படலை. நேர்மையாக சுடுகாட்டில் படுத்து கிடந்த சகாயம் இந்த பிடபிள்யூ ஹைவேஸு செக்ரட்டரி லஞ்சம் லாவணியம் ஊழல் கலெக்டரு எல்லாத்தையும் அந்தாலும் பார்த்துக்குவார். ஊழல் எவனும் பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா ஊழலுக்கு நேர் எதிர் சகாயம். அப்போ சகாயத்துக்கு எப்படி இந்த பிடபிள்யூ செக்ரட்டரி ஹைவே செக்ரட்டரி டாஸ்மார்க் செக்ரட்டரி எப்படி போவான்? இப்படி ஒரு யோசனை இருக்குது. இதுவும் காலையிலேருந்து ஓடிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. விஜய் முதலமைச்சர் ஆனால் 6 மாதத்தில் சிபிஐ வழக்கு வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக பிடபிள்யூ ஹைவேஸு இந்த ஊழல் பண்ணாமல் முதலமைச்சர் அலுவலகம் இருக்காது. சன் டிவி கரெக்டாக பொறி வச்சுருவான். ஜெயா டிவி கரெக்டாக பொறி வச்சுருப்பான். புதிய தலைமுறை கரெக்டாக பொறி வச்சுருப்பான். பாஜக அதிகாரிகள் கண்ணி வச்சுருவான். கனிமொழி கருணாநிதி மகளை எங்கே களி தண்ணிச்சு? திகார் களி. ஜெயலலிதா புழல் களி, பெங்களூர் களி. இப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. என்னை சிக்கலை விட்டுறாதீங்க, என்னை சிறைக்கு தள்ளிடாதீங்க, யாராவது வேறு ஒருவரை முதலமைச்சராக்குவோம் இப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. இல்லை நான் தான்னா அப்போ ஊழல் வந்துடும்.